Hey friends, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் கையில் வச்சுருக்க ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து ஒரிஜினலாக அதில் வந்து டூப்ளிகேட்டாக வந்து நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக இப்போ தான் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா கூட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக் ஃபோன், அப்புறம் வந்து க்ளோனு, அப்புறம் வந்து ரீஃபப்ரிஷ்டு, இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் இதுக்குன்னு தனியாக பேஜெலாம் வந்து இருக்குது. ஸோ டெலகிராமில் நீங்கள் இருந்தால் கூட தெரியும் உங்களுக்கு. டெலகிராமில் இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் வந்து ஐஃபோன் 12, அப்புறம் வந்து 12 Pro Max, 13 அந்த மாதிரிலாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோன் வந்து பார்த்துறேன். ஏன்னா ஐஃபோன் தான் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோனு, அப்புறம் ரீஃபப்ரிஷ்டு, அப்புறம் வந்து டூப்ளிகேட்னு இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, அப்புறம் வந்து டெலகிராம்லேயும் ஸோ நிறையா மெசேஜ் அப்புறம் வந்து நீங்கள் வந்து லிங்க்கில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் மூலியமாக வந்து ஐஃபோன் வாங்க போகிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து வாங்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக் அல்லது வந்து க்ளோன் ஃபோனாக தான் இருக்கும். அவன் என்ன தான் பில்லு, வாரண்டி எல்லாமே வந்து காட்டினாலும் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே நமக்கு என்ன மாற்றிருக்காங்க என்ன வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியாது. உள்ளே வெளியே வந்து பார்க்க புதுசு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். ஸோ வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டெலகிராம் அப்புறம் இன்ஸ்டா பேஜில் வாங்குறதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிஷியலாக போய் ஆப்பிள் ஸ்டோர் இல்லைனா வந்து ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் அந்த மாதிரி வாங்குங்க. கண்டிப்பாக வந்து அது கூட ஓகே. இப்போ அமேசான்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சோப்பெல்லாம் அனுப்பிச்சுடுறோம் ஐஃபோனுக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க நீங்களே வந்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. அப்படி நீங்கள் வாங்குகிற ஐஃபோன் வாங்க போகிறீங்கன்னா வந்து ஸோ எப்படி செக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஸோ அது வந்து ஒரிஜினலாக இல்லை வந்து டூப்ளிகேட்டாக க்ளோனாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். வந்து இந்த வெப்சைட் போய்க்கோங்க, checkcoverage.apple.com. இந்த வெப்சைட் போயிட்டிங்கன்னா வந்து இதில் வந்து உங்களோட ஆப்பிள் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி சீரியல் நம்பர் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்து இது வந்து ஒரிஜினல் ஃபோனாக இல்லையா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வாரண்டி கிளைனாக இருக்கா வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக காட்டும். ஸோ அதிலே வந்து பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து செகண்ட்ஸில் வந்து ஐஃபோன் வந்து வாங்க போகிறீங்கன்னா வந்து அப்போ வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸோடு தர மாட்டாங்க, வெறும் ஐஃபோன் மட்டும் தான் தருவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஐஃபோனில் வந்து செட்டிங்ஸ் போனீங்கன்னா வந்து ஜென்ரல் போய்ட்டு அபவுட் போய்க்கோங்க. அங்கே போனீங்கன்னா வந்து சீரியல் நம்பர் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காப்பி பண்ணி இதே வெப்சைட்லேருந்து போட்டிங்கன்னா வந்து ஸோ அவன் என்ன வந்து உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் வாரண்டி இருக்குன்னு சொன்னாலும் ஸோ அவன் வாரண்டி ஆக்டிவேட் பண்ணி இது வரைக்கும் எவ்வளோ நாள் ஆச்சு, ஸோ உங்களோட வாரண்டி வந்து எவ்வளோ நாளில் முடியுது எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வந்து காட்டும். ஸோ இது மூலியமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அவன் பொய் சொன்னாலும் நீங்கள் வந்து மொபைலோட வாரண்டி வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு வந்து அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஓல்டு ஃபோனாக வந்து நியூ ஃபோனாக வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். புதுசாக வந்து ஒரு ஐஃபோன் வந்து வாங்க போகிறீங்கன்னா வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரிஜினலாக வந்து டூப்ளிகேட்டாக இல்லை க்ளோனாக வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட செட்டிங்ஸ் போய்ட்டு அபவுட் ஜென்ரல் போய்ட்டு அபவுட் பண்ணிங்கன்னா வந்து இங்கே மாடல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து M1 ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து இந்த ஃபோன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து அது வந்து புது ஐஃபோன். ஸோ இதே அந்த மாடல் நம்பர் வந்து F1 ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து அது வந்து ரீஃபப்ரிஷ்டு ஃபோனு. ஸோ ஏதோ வந்து உள்ள பார்ட்ஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கும், அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து புதுசுன்னு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. இது வந்து ரீஃபப்ரிஷ்டு ஃபோன், அதாவது ஏதோ பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆன ஃபோனை வந்து திரும்பி ரீப்ளேஸ் பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து கொஞ்சம் வாங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதே இந்த மாடல் நம்பர் வந்து NN ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபோனு. ஃபோனில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்கும், ஏதாச்சும் மதர் போர்டு ஏதாவது அடி வாங்கியிருக்கும். அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் ஆன ஃபோனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்து விற்பாங்க. இந்த ஃபோனை வந்து வாங்கவே கூடாது. இது வந்து கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபோனு. ஸோ உள்ளே வந்து பழசாக புதுசாக இது போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக தெரியாது. இந்த ஃபோன் வந்து வாங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஐஃபோன் பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஐஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப வந்து ஆண்ட்ராய்டில் வந்து க்ளோன் வந்து அந்த அளவுக்கு வந்து வராது. ஐஃபோனில் மட்டும்தான் வந்து க்ளோன் டூப்ளிகேட் வந்து மோஸ்ட்லி அதிகமாக வரும். ஆண்ட்ராய்டில் வந்து அந்தளவுக்கு க்ளோன் வந்து வராது. அப்படியே வந்து க்ளோன் பண்ணியிருந்தால் வந்து 90% வந்து க்ளோன் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ 10% தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா வந்து CPU-Z. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் ஆகுது இந்த ஆப். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பில் வந்து உங்கள் ஃபோனோட எல்லா டீட்டெயிலும் சொல்லிடும். என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணிடுவாங்க, எவ்வளோ ரேமு, எத்தனை GB ரேம் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடும். ஸோ IMEI நம்பர் எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லிடும். இது மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் வந்து நம்ம வந்து செகண்ட்ஸில் வாங்குவோம். அப்போ வந்து ஃபோன் பார்த்திங்கன்னா வெளியே புதுசாக இருக்கும், உள்ள ப்ராசஸர் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து எப்படி பார்த்திங்கன்னா வந்து அதோட IMEI நம்பர் வந்து போட்டுக்கோங்க. *#06# போட்டிங்கன்னா வந்து IMEI நம்பர் வந்து வந்துடும். அந்த IMEI நம்பரை வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து போடுங்க, imei.info. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்து அந்த ஃபோனோட டீட்டெயில் எல்லாமே வந்து வந்துடும். இது வரைக்கும் வந்து அதோட ப்ராசஸர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஹேண்டா இல்லை வந்து கொஞ்சம் ஓல்டா அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ஃபோன் ஃபேக்காக அப்புறம் ஒரிஜினலாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ
ஸோ எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் வரப்போ வந்து டெலகிராமில் வந்து ஸோ கம்மியான ப்ரைஸுக்கு வந்து ஐஃபோன் 13 தரோம், 10,000க்கு 5,000க்கு தரோம் அப்படின்லாம் வந்து நிறையா நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நிறையா ஃபேக் பேஜ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து நம்பி வந்து காசு போட்டு வாங்காதீங்க. ஸோ அப்படி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து அஃபிஷியலாக போய்ட்டு அந்த வெப்சைட்டில் இல்லைனா ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து அவேர்னஸ் ஆகிட்டாங்க. இன்னுமே சில பேர் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் பற்றி தெரியாமல் அவேர்னஸ் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.